திருவருட் பிரகாச வள்ளலார் 1823 ஆண்டு வடலூர்லிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே விலகுகின்றது மருதூர் என சொல்லப்படுகின்ற சிற்றூர். அந்த மருதூரிலே ராமையா பிள்ளை என்ற சிறப்பாக ஊர் கணக்குகளை பார்க்கின்ற பெரியோர். அவருக்கு 5 பெண்களை திருமணம் செய்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். 6வது மனைவியாக திருவள்ளூர் அடுத்து இருக்கின்ற பொன்னேரி கிராமத்திலே இருந்து சின்னம்மை என்ற அந்த அம்மாவை திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த அம்மாவுக்கு திரு ராமையா பிள்ளை, அவருக்கும் பிள்ளைகளாக முதல் பிள்ளையாக சபாபதி, அடுத்து சுந்தராம்பாள், உண்ணாமலை, சுந்தரம், 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒரு நாள் இவர் ஊர் கணக்குகள்லாம் பார்க்கறதுக்கு பக்கத்து கிராமத்துக்குள்ள போயிருக்கார். இவர் ஒரு ஊரா சென்று அந்த ஊர் கணக்கு வழக்குகளை பார்க்கறது தான் இவருக்கு வேலை. நேர்மையானவர், மிக மிக நல்லவர், ஒரு சிறந்த சிவபக்தர். அப்பொழுது இவர் போகிற வழியிலே ராமர் வழிபட்ட லிங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த லிங்கத்தை இவர் வழிபடுறது வழக்கம். ஒவ்வொரு நாளும் சிறந்த சிவபக்தர், பெருமாளையும் வழிபாடு செய்வார். அப்படி வழிபாடு செய்கின்ற இவர் ஊர் கணக்குகளை பார்க்க போயிருக்கிற நேரம் சிவபெருமானே வரார். அந்த அம்மா வீட்டில் குழந்தைங்க 4 குழந்தைங்களும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, சமையல் செய்துட்டு இருக்கிறாங்க. அம்மா பவதி விச்சாதேகி, சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்க. பவதி விச்சாதேகின்னா என்ன? சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்க, தேகிம் கொடுங்கள். அதனால இந்த பிரபஞ்சத்திலே கேட்பது போல, அம்மா ஏதாவது சாப்பிட்றது கொடு. வெளியே வந்து பார்த்தா அந்த அம்மா அவருக்கு பாத பூஜை செய்து, வாங்க சுவாமி, அகரம் 1000 மந்தனருக்கு ஈரன், சிகரம் 1000 செய்த முடிக்கிறேன், பகரம் ஞானி பகர்பொழுது உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே என்று திருமூலர் சொல்லுவது போல, ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுவது பல 1000 கோயில்களை கட்டிய புண்ணியத்தை தரும், பல தானங்களை வழங்கிய பலனை கொடுக்கும். இதை உணர்ந்த அந்த அம்மா அந்த அடியாரை உள்ளே அழைத்து அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு வழங்கினார். வழங்கிய பிறகு அவர் திருநீர் பையை எடுத்து கொஞ்சம் திருநீர் எடுத்து கொடுக்குறாரு. அம்மா, உனக்கு 4 குழந்தைகள், அற்புதமா இருக்கு. உனக்கு 5வது ஒரு பிள்ளை வந்து பிறக்க போறான். அவன் அகத்தே கருத்து புறத்தே விழித்திருக்கின்றவரை எல்லாம் சகத்தே திருத்தி சன்மார்க்க நெறியில் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஞான பிள்ளை, ஞான சம்பந்தருடைய அம்சம், தாயுமானோருடைய அம்சம். ஒரு சிறந்த ஞான பிள்ளை உனக்கு வந்து பிறக்க போகிறதமான வாழ்த்திட்டு அவர் வெளியே போனார். கணவர் வந்த பிறகு இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சிவயோகியா சொன்ன அந்த வாக்கிற்கிணங்க அந்த அம்மா கர்ப்பவதி ஆனாங்க. அற்புதமா ஆண் குழந்தை வந்து பிறந்தார். 1823 ஆண்டு அற்புதமாக வந்து அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடன் அந்த ஆண் குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயர் வைக்கிறார். ஏன்னா ராமர் வழிபட்ட லிங்கத்தை அன்றாட இவர் வழிபட்டதுடைய பலனால்தான் சிவயோகியார் வந்து திருநீர் கொடுத்து இந்த பிள்ளை பிறந்ததனாலே ராமலிங்கம் பெயர் வைத்தார். 5 திங்கள் குழந்தையாக இருக்கிறார். 5 திங்கள் என்றால் நிலவுக்கு திங்கள்னு பெயர், மாதத்துக்கு திங்கள்னு பெயர், வாரத்துக்கு திங்கள்னு பெயர். இப்ப 5 திங்கள் என்று சொல்வது 5 மாத குழந்தையாக இருக்கிறார். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ராமையா பிள்ளை சிதம்பரம் தரிசிக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலம் சிதம்பரம். தில்லை 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 என்றால் பிறவி என்பது இல்லை இல்லை இல்லை. 4 வந்து வழிபட்ட அற்புதமான ஸ்தலம், பெரிய புராணம் கண்டெடுக்கப்பட்ட ஸ்தலம், சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றிய ஸ்தலம், அனபாய சோழன் பெரிய புராணத்தை கேட்டு மகிழ்ந்த அற்புதமான திருத்தலம், ஆகாய வடிவம். அதாவது நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அங்க தங்கத்தாலே வேயப்பட்டு இருக்கிற கூரையிலே 72,000 மாணிகளானது பொருத்தப்பட்டு இருக்கிறது, தங்கத்தால் ஆனது.
பெற்றால் சாம்பன் என்பவருக்கு மோட்சத்தை கொடுத்த ஸ்தலம், நந்தனாருக்கு அருள் கொடுத்த ஸ்தலம். அற்புதமாக மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை எல்லாம் சிவபெருமான் தானே தன் திருக்கரத்தால் எழுதி அழகிய திருச்சிற்றம்பலம் என்று கையெழுத்திட்ட ஸ்தலம். அற்புதமான தில்லை. காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ, இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, வையத்திலே கருப்பையில் கிடந்துருளும் மெய்யில் பிறவாமல் ஐயன் திரு நடனம் காண வேண்டாமோ. பூமியினுடைய இருதய கமலம் எங்கே இருக்கிறது? பூமியினுடைய இருதய கமலம், பூமியினுடைய மைய பகுதி எங்கே இருக்கிறது? சிதம்பரத்தில் இருக்கிறது. அங்கதான் நடராஜர் தன்னுடைய திருப்பாதத்தை முயலகன் மீது வைத்து தாங்கிக் கொண்டு பூமியை சமநிலைப்படுத்த அவர் திருநடம் செய்கின்ற அற்புதமான ஸ்தலம் சிதம்பரம். ஆகாய ஸ்தலம். ஆகாயம், இந்த பிரபஞ்சம் இருக்குதே, ஆகாயம் பாருங்க எங்க ஆரம்பிக்குது எங்க முடிக்குது, யாருக்குன்னா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த ஆகாயம் வெற்றிடம், வெட்ட வெளி, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம் அங்கிருந்து பாக்குறதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது, அது வெறும் மேகம்தான், மேகம்தான். இப்போ நம்ம பூமியில இப்ப இந்த இடத்துல எப்படி பாக்குறோம்? காலியா இருப்பாங்க இந்த இடத்துல, இதேதான் மேல வரைக்கும். ஆனா நம்முடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது? இந்த மேகங்கள் சூழ்ந்திருப்பான், அதை தான் நம்ம ஆகாயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது, வெற்றிடம், எதுவுமே இல்லாதது ஆகாயம். அதுதான் சிவபெருமான். அவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, ஆதியும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்போ உருவானாரு யாருக்கு தெரியாது, எப்போ முடிவார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் அனாதியானவர், என்றும் இருக்கக்கூடிய பரம்பொருள். அவருக்கு பெயரே பரம்பொருள். அந்த சிதம்பரத்துக்கு வள்ளல் பெருமானை, இந்த குழந்தை 5 மாத குழந்தையா இருக்கிற ராமலிங்கத்தை அழைத்து கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர்றார். அப்போ நம்ம ஆரணிக்கு பக்கத்துல இருக்கிற அடையப்புலம் என்ற கிராமத்திலே வந்து பிறந்த அப்பைய தட்சதர், அவர் வழிபட்ட சிவபெருமானுடைய ஆலயமெல்லாம் இருக்குது. அந்த அப்பைய தட்சதர் ஒரு சிறந்த ஞானி. அதாவது நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை பத்தி பாடுறோம், நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை பத்தி சிந்திக்கிறோம், நம்ம நல்லா இருக்கும்போது கடவுளை பத்தி பேசுறோம், நல்லா இருக்கும்போது கடவுளை பத்தி கேட்கிறோம். நம்முடைய சித்தம் கலகுகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? இது யாருக்கு தெரியும்? மரண தருவாயில் இப்போ உடம்போடு இந்த உயிர், இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிய பார்க்குது. இந்த உடம்பு என்ன பண்ணுது? நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ என்னை விட்டு போயிட்டினா எனக்கு பிணம்னு பேர் வந்துடும், என்னை எடுத்துன்னு போய் மண்ணில் புதிச்சிடுவாங்க, இல்லை நெருப்பில் போட்டு எரிச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு இருக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன், என் உடம்பெல்லாம் புழுவாகலேருந்து என் உடம்பு அழிஞ்சு, இந்த உடம்பு நினைக்குதான் நான் அழிஞ்சு போயிடுவேன், நீ போயிடாத உயிரே என்று இந்த உடம்பு உயிரை விடுறதுக்கு விருப்பப்படாதான். அதுதான் மரண தருவாய். உடம்புக்கும் உயிருக்கும் இடையே நடைபெறுகின்ற சண்டை, உடம்புக்கும் உயிருக்கும் இடையே நடைபெறுகின்ற சண்டை தான் மரண தருவாய். அந்த மரண தருவாயில நம்முடைய கண்ணு பார்க்காது, காது கேட்காது, கண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும், எதை பார்க்கறதுனே தெரியாது, நம்ம சிந்தையே செயல்படாது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நேரத்திலும் நான் இறைவனை போற்றுகிறேனா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அப்பைய தேற்றர் என்ன பண்ணாரு, இந்த ஊமத்தங்காயின்னு சொல்றோம் பாருங்க, அந்த ஊமத்தங்காயை நல்லா நசுக்கி கொடுக்க சொல்றாரு. அதுக்கு பிறகு இருக்க இலைங்கெல்லாம் சாறு பிடிச்சி கொடுக்க சொல்லி குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே அவருக்கு பைத்தியம் பூதி பேதலிச்சிச்சு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, அருமையா சிவபெருமனை பத்தி பாடுறாரு. மறுபடியும் மாற்று வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன், நான் என்ன பாடுறதுன்னு எழுதி வச்சுக்கொண்டு எனக்கு மாற்று மருந்து கொடுத்து என்னை நல்லா கிடையாது கொடுத்துருந்தாரு. இப்போ அதே போல மாற்று மருந்து கொடுத்து அவரை நலவாக்கி விட்டார். அவர் பாடின பாடலாம் இறக்கி வச்சிருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறாங்க ஓலை சுவடியில். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானி அப்பைய தட்சதர். அதாவது கண்ணு மூக்கு காது வாயு எல்லாம் நல்ல செயலான நிலையில் இருக்கின்ற பொழுதும் இறைவனை வழிபட்டவர்.
இதையெல்லாம் செயலற்ற நிலையிலும் இறைவனை வழிபட்ட ஒரு அற்புதமான ஞானி அப்பைய தாட்சிதர். தான் நல்லா இருக்கும் போதே ஊமத்தங்காயை சாப்பிட்டு இருக்கை சாப்பிட்டு பித்து பிடிக்க வைத்து அந்த நேரத்திலேயே இறைவனை சிந்தனையிலே இருக்கிறோமா என்று தனக்குத்தானே சோதனை வைத்துக் கொண்ட ஒரு சிறந்த ஞானி அப்பைய தீட்சிதர். அவர்தான் விருந்திபுரத்தில் இருக்கின்ற மார்கபந்து சாமி கூட வந்து நீண்ட காலம் பூஜை செய்த ஒரு உத்தமர். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ பாலாவனம் ரத்ன கிரீடம் பாலநேத்ராஜா தக்த பஞ்சேசி கிரீடம் சோலாதாராதி கூடம் சுத்தமத்தேந்து சூடம் பஜை மார்க்க பந்தும் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ. அற்புதமான மார்க்கு பந்து சோத்திரத்தை பாடினவரே இந்த அப்பைய தீட்சிதர் தான். அப்படிப்பட்ட இந்த மகா இப்பொழுது சிதம்பரத்தில் ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரத்தில் நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவரு நடராஜருக்கு ஆரத்தி காட்டுறார். அப்படி ஆரத்தி காட்டுகிற பொழுது இந்த 5 மாத குழந்தையா இருக்கிற ராமலிங்க பெருமான் கலகல கலகல கலகலன்னு சிரிக்கிறார். உடனே ராமைய பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் தெரியல, என்ன சுவாமி குழந்தை சிரிக்குதே. அப்பைய தெரிய சொல்றார், நீ பெற்றிருக்க இந்த உனக்கு பிறந்துகிற குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, அற்புதமான ஞான குழந்தை. ஐயன் ஆடுகின்ற திருநடனம் இந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு தெரியுது, அதுதான் சிரிக்குது. சேரமான் பெருமான் நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார், 63 ஒருத்தர். அவரு நடராஜருடைய சிலம்பொலி சத்தத்தை கேட்ட பிறகுதான் சாப்பிடுவார். அவர் பூஜை பண்ணாருவே நடராஜருடைய அந்த சிலம்பு ஒலிக்கின்ற சத்தமானது அவர் கேட்குமா காதுல. அதுக்கு பிறகுதான் அவர் சாப்பிடுவார். அப்படி இருந்தார் சேரமான் பெருமான் நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நல்ல நண்பன். அது மாதிரி இந்த ராமலிங்கம் இந்த 5 மாத குழந்தையா இருக்கும் போதே எம்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ தரிசனத்தை கண்டு சிரிக்கிறான். நமக்கெல்லாம் அந்த தரிசனத்தை அவர் காட்டல, குழந்தை கண்ணை காட்டுறதுக்கு தான் குழந்தை சிரிக்குது. இந்த குழந்தைய அற்புதமாக வளர்த்துவான்னு சொல்லி அனுப்புறார். குழந்தையை அழைத்து கொண்டு வந்து வளர்க்குறார். சில காலத்துலலாம் ராமையா பிள்ளை விண்ணுலகம் போய் சேர்ந்தார். ஒரு பெண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா படிக்காதவங்க, மருந்தூரில் படிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால தாய் விட்டது இந்த அம்மா குடியேறினாங்க 5 குழந்தைகளோடு. அப்பொழுது அண்ணன் சபாபதி பிள்ளை அவர் தான் இப்பொழுது குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற சபாபதி முதலியார் என்பவரிடத்துல திண்ணை பாடம் கற்று இப்பொழுது சொற்பொழிவு சொல்றார், ஆன்மீக சொற்பொழிவு. அதில் வர வருமானத்தை வைத்து தம்பிகளுக்கும் சகோதரிகளுக்கும் உணவு கொடுத்து தாயை காப்பாற்றி கொண்டு வர. இப்படி இருக்கின்ற பொழுது ராமலிங்கத்துக்கு 9 வயதானது. இவரை கொண்டு போய் தான் படித்த குருநாதர் சபாபதி முதலியார் இடத்திலேயே காஞ்சிபுரத்துல பாடம் படிக்கிறதுக்கு திண்ணை பாடம் படிக்க வகுப்புல சேர்க்கிறார். ஆனால் அவரு காஞ்சிபுரத்துல கொஞ்ச காலம் பாடம் எடுத்தார். பிறகு இப்பொழுது கந்தா கோட்டம் என்ற சென்னையிலே விளங்கக்கூடிய கந்தா கோட்டத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார் சபாபதி முதலியார். இப்பொழுது தம்பிய இங்க கொண்டு வந்து சேர்த்தார். சபாபதி முதலியார் பாடம் இருக்கிற பொழுது ராமலிங்கம் பள்ளிக்கே வர்றதில்லை. கோயில் கோலம் இப்படியே வந்து ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி கண்ணு மூடி உட்காந்துங்கிறார். பள்ளிக்கூடத்தையே வர்றதில்லை. கந்தகோட்டம் முருகர் கோயிலே கதி. கூட இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பார்த்து சபாபதி முதலியார் கேட்டார், ஏண்டா இந்த ராமலிங்கம் பள்ளிக்கே வரமாட்டேன்றானே, அவன் எங்கடா போறான்? வாத்தியாரையா, அதை ஏன் கேட்குறீங்க, அவன் போய் கந்தகோட்டத்தில் இருக்கிறாரு முருகரே, அவர் முன்னாடி நின்று ஏதோ பாடிங்கிறான். என்ன பாடுறான் அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கே வர்றது இல்லையே, அவனுக்கு என்ன பாட தெரியும்? அதுதான் எங்களுக்கும் தெரியல வாத்தியாரே. சரி நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தூணுக்கு பொன்னதாக மறைந்து நின்று பார்க்கிறார். அன்று காலை இவர் வகுப்புல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலகநாதருடைய உலக நீதி, அருமையான நூல்.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாமல் சொல்ல வேண்டாம் என்று உலகநாதர் எழுதிய உலக நீதியை பற்றி சொல்லி கொடுத்தார். இவர் அன்று மாலை கந்தகோட்டம் ஒருவர் கோயிலை பாடுறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருமையது புகழ் பேசவே வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பேர்நெறி பிடித்து ஒழுகல் வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மரபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் என் கருணநிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தோழ தலமோகு கந்த வேலை, தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. அற்புதமான தெய்வமணி மாலை. என்ன அருமையான பாடல். இந்த பாடல்ல ஒரு இடத்துல பாடுற, இறைவனை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, நிலையும் உண்டு, ஊர் உண்டு, பேர் உண்டு, மணி உண்டு, பணி உண்டு, உடை உண்டு, கொடையும் உண்டு, உண்டு மகிழவே உணவு உண்டு, சாந்தமுற உளம் உண்டு, வளமும் உண்டு, தேர் உண்டு, கை உண்டு, வரி உண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேன் உண்டு, வண்டொரு கடமணியும் நின்பது தியானம் உண்டாயிலரசே, தார் உண்ட சென்னையில் கந்த கோட்டத்தில் உலர்த்தல மோக கந்த வேலை, தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. அப்படி இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை வள்ளல் பெருமானார் பாடுறார். அவரை வழிபாடு செய்யலாம், என துன்பம் வரும், எந்த என்னை ஏத்தாத பெயர்வாய் கூடுக்கும் ஏக்கற்றிருக்கும் வெறுவாய். கடவுள் நாமத்தை சொல்லாத வாய்க்கு குடிக்கிறதுக்கு கூடு கூட கிடைக்காதுன்றார். இப்படி இவர் பாடுறதை கேட்டு அந்த குருநாதர் அப்படி மெய் சிறுத்து போனார். சிவாபதி முதலியார் வல்லினம் மெல்லினம் குரலில் நெடில் தமிழுக்குண்டான இலக்கணம் அத்தனை ஒரு பாட்டில் அப்படியே பொருந்தி இருக்குது, குறைய சொல்ல முடியல. இது முருகருடைய அருள். கையெடுத்து கும்பிட்டு நேர வகுப்புக்கு வந்தார். அடுத்த நாள் ராமலிங்கம் வகுப்புக்கு போனார். அப்பா ராமலிங்கம், இனி பள்ளிக்கூடம் வர வேண்டாம், போப்பானிட்டார். இப்படி இருக்கும்போது இதை போய் அவர் வீட்டில் சொல்லலை. இவர் இந்த வாத்தியார் நமக்கு பாடம் சொல்லி தருவான்னு சொன்னால் என்ன, நமக்கு பெரிய வாத்தியார் முருகனே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஊருக்கு தான் அவர் முருகப்பெருமானுடைய அருள், முருக மேல இருக்கிற பக்தி, முருகனே அவர் குரு அமைந்தார், முருகப்பெருமான் தான் அவர் குருநாதர். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவங்க அண்ணா வாத்தியார் இடத்துல பேச வந்தார். சுவாமி, எப்படி என் தம்பி நல்லா படிக்கிறானா? உன் தம்பியா? அவனை தான் நான் பள்ளிக்கூடத்துக்கே வர வேணாம்னு சொல்லிட்டேன். உன் தம்பிக்கு என்னால் பாடம் சொல்லி தர முடியாதுப்பா, அவன் பாடம் கற்றுக்கிற மாதிரி இல்லை, அவன் பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கிறான், அவனுக்கு பாடம் சொல்லித்தர என்னால் முடியாது, அவன் பள்ளிக்கூடத்துக்கும் சரியாக வரதில்லை, இனி அனுப்பாதன்னிட்டார். உடனே மிகுந்த கோபம் வந்துடுச்சு. சபாபதி பிள்ளைக்கு நேராக வந்தார். அவருடைய மனைவி பெயர் பாப்பாத்தியம்மா. அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னார், இதோட இந்த ராமலிங்கத்துக்கு வீட்டில் தங்குற இடமும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டை விட்டு வழியே போக சொல்லு, பட வழின்னார். ராமலிங்கம் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. இந்த உலகமே எங்கள் அப்பா சிதம்பரநாதருடைய வீடு, இதில் ஒரு சின்ன ஒரு குடிசை 4 கல் வச்சு இந்த வீடை பற்றி இருக்குன்னா அவசியம் சொல்லிட்டு நேராக போயிட்டார். இப்படியே கோயிலாக சுற்றுறது, சாமியை பற்றி பாடுறது, இப்படியே பொழுது போயிட்டு இருக்குது. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு திதி வருது. இந்த திதி வர்றதுனால எல்லா உறவினருக்கும் எப்போவுமே ஒரு திதி திவசம்னா எல்லாரையும் அழைத்து சாப்பாடு போடணும், எல்லார் வயிறையும் நிறைய வைக்கணும். அது அவங்க வயிறெல்லாம் நிறைய வைக்கக்கூடிய புண்ணியம் யாரை போய் சேரும்னா நம்முடைய இறந்த மூதாதையர் போய் சேரும், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களும் திதி கொடுக்கறது நிறுத்த மாட்டாங்க. கடை வாங்கினா திதி கொடுப்பாங்க, அதுக்குன்னே பணத்தை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதே மாதிரி அன்றைய தினத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால எங்களால் அவ்வளோ பேர் சாப்பாடு போட முடியலன்னாக்க கோயிலுக்கு போய் பணம் கட்டிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானமோ இல்லை அரிசி மூட்டை இதையும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அன்றைய தினத்தில் அவங்கெல்லாம் சாப்பிட்றதுடைய புண்ணியம் நேராக இறந்த நம்ம மூதாதையரை போய் சேரும், நமக்கு பிதிர்தோஷம் வராமல் இருக்கும். அந்த காலத்தில்
அவங்க எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, அன்றைய நாள் வேலையை ஒதுக்கி எத்தனை பேர்னாலும் ஒரு 100 பேர் சமையல் செய்வாங்க. இப்போ அதே மாதிரி சமையல் செய்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. கடைசியில் இவர் ராமலிங்கம் தோட்டத்து வழியாக வரார். வந்தால் அன்னி பாப்பாத்தி அம்மாவுக்கு ராமலிங்க சுவாமி ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அழைத்து சொல்வார், தம்பி அண்ணா ஏன் உன்னை திட்டுறாரு, நீ படிக்கலைன்றதுனால திட்டுறாரு, நீ எல்லாம் படிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா தலைவாழை இலையை போட்டு இந்த அம்மா தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்து அந்த இலையில விழுது. பார்த்தா ராமலிங்கம், அண்ணி ஏன் அழறீங்க? குழந்தை எல்லாரும் வேலையோடு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க, நீ இப்படி ஆறி போன சாப்பாடு வந்து சாப்பிட்றியப்பா, அதுக்கு நம்ப நான் அழறேன்ன. அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினவர் வள்ளலார். ஒரு வாடி போன பயிர் என்ன, செடிக்கு ஒரு அறிவு உண்டு இல்லையா, அது உயிர் தானே. அது எத்தனை பேர் பசியை போக்கக்கூடியது, எத்தனை பேருக்கு நிழலை தரக்கூடியது, அதனுடைய காய்கனிகள் எத்தனை பேருக்கு பயன்படும், எத்தனை ஜீவராசிகள் அதனுடைய நிழலை இழைப்பாருது. அதனால ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு குடியோ எது வாடினாலும், ஒரு செடிக்கே வாடுறாருன்னா மனித பிறகு தானே அவங்க அண்ணி அவங்க கண்ணில் தண்ணி விடும்போது அவர் ஏற்று வைப்பாரா? உடனே பார்த்தாரு, அண்ணி அழாதீங்க, நான் படிக்கணும் அவ்வளோதானே, நம்ம மாடி அறையை காலி செய்து கொடுங்க, நான் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு மாடி அறையை காலி செய்து கொடுக்கும்படி அண்ணியிடத்துல சொன்ன உடனே இந்த அம்மா அவர் கணவரிடத்துல போய் சொன்னாங்க, அவன் என்ன படிக்க போகிறான், அவன் தான் வகுப்புக்கே போகிறது இல்லையோ, அவன் என்ன படிக்க போகிறான், சரி காலி செய்து கொடுன்னு அவரும் காலி செய்து கொடுத்தார். அந்த இடத்துல சென்று இவர் ஒரு பெரிய நிலை கண்ணாடி வாங்கி வந்து தான் போட்டுட்டு உள்ள என்ன படிக்கிறார், ஞான பாடம் படிக்கிறார். ஒரு விளக்கேற்றி முருகரே அந்த கண்ணாடியில் இவருக்கு தரிசனம் கொடுக்குறார். சீர்கொண்ட தெய்வவதனங்களாரும் திகழ்கடப்பம் தார்கொண்ட பன்னிரு தோள்களும் ஓர்கோர்கொண்ட வேலும் மயிலும் அருட்கார்கொண்ட உண்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே. முருகப்பெருமான் சேவலும் மயிலுமாக அவருடைய கண்ணில் வந்து காட்சி தரார் கண்ணாடியில். முருகனே குருவாக அமைந்து இவர் பள்ளிக்கு போய் எந்த வாத்தியாரும் இவருக்கு சொல்லிக் கொடுக்கல பாடத்தை, இவர் குருவாக வந்து முருகனே சொல்லிக் கொடுக்குறார். முருகனே சொல்லிக் கொடுத்த உடனே சபாபதி முதலியார் பார்க்குறார். சபாபதி முதலியார் இடத்துல இந்த செய்தியெல்லாம் மாணவர்கள் போய் சொல்கிறாங்க, ராமலிங்கம் இந்த மாதிரி வீட்டில் வந்து கதவு சாத்தி என்ன பண்ணுறானா, அவர் தான் முருகர் கோயிலையும் பார்த்தாரு, கந்தக்கோட்டை முருகர் கோயிலில் அவர் சிறந்த ஞானி என்று அவர் சொல்கிறார். ஆனால் அவங்க அண்ணா சபாபதி என்ன பண்ணுறாரு, அண்ணா பேரும் சபாபதி, வாத்தியார் பேரும் சபாபதி. இப்போ வீட்டில் இருக்கிற அண்ணா என்ன பண்ணுறாரு, மனைவி இடத்துல சொல்கிறார், என்னவோ மாடி அறையை காலி பண்ணி கொடுக்க சொன்னால் நானும் காலி பண்ணி கொடுத்தேன், இவன் என்னவோ கதவை சாத்தின்னு படிக்கிறான், எல்லாம் கதவை சிறந்து வாய் விட்டு தானே படிப்பாங்க, இவன் வாயே திறக்கலை, இவன் படிக்கிற சத்தமே கேட்கல, இவன் அநேகமாக உள்ள தூங்கிறானோ என்னமோன்றாரு இவர். இப்படி இருக்கிற பொழுது நாள் போய் கொண்டு இருக்கிறது. இவர் தான் அண்ணன் சபாபதி வீடுகளாக போய் பிராணம் சொல்லி அதில் வர வருமானத்தில் தானே குடும்பம் நடத்துறாரு. சோம செட்டியார் வீட்டில் பெரிய புராணம் தொடர் சொற்பொழி. அன்று அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. யார் போய் இவ பெரிய புராணத்தை அங்கே சொல்ல முடியும்? கையேடு படிக்கிற அந்த தம்பியை அடிக்க சொன்னார், நீ போய் இன்னும் 2 வார்த்தை சொல்லிட்டு அடுத்த வாரம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. உடனே இந்த அம்மா பாப்பாத்தியம்மா சொன்னாங்க, ஏங்க உங்கள் தம்பி தான் மாடி அறையில் படிக்கிறார் இல்லையா, ராமலிங்க குழந்தைய அனுப்பலாம், அவனுக்கு முன்னாடி தெரியும், அவன் கதவை சாத்திட்டு என்ன பண்ணானே தெரியல, நீ என்னவோ அவனை போய் அனுப்பலான்றே. இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க, குழந்தைய அனுப்பலாம். சரி ராமலிங்கம் நீ போய் ஒரு 2 வார்த்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லிட்டு வாப்பாங்க. இப்போ அந்த கையேடு படிக்கிறவரும் ராமலிங்க சுவாமி போகிறார். ராமலிங்கருடைய வயது 9 வயது. அங்கே நடராஜருடைய ஒரு பெரிய நிழல் படம் இருக்குது, வரையப்பட்ட படம். அந்த படத்தை பார்த்து அந்த படம் ராமலிங்கம் வா வா ராமலிங்கம் வா என்று அந்த படம் நடராஜர் வந்து பேசுகிறார். உள்ளே போனார் ராமலிங்கம் போன உடனே சோம செட்டியார் பார்த்தார், கையேடு வாசிக்கிறவர் பார்த்து கேட்டார், எங்கப்பா பிராணிகர் வரலையா? அவர் உடம்பு சரியில்லைங்க, அதுக்கு தான் அவருடைய தம்பி வந்துடுறார். தம்பியா? இவன் என்ன பேசுவான்? அதுக்கு தான் சொல்லிட்டு வர்றதுக்காக மரியாதை நிமித்தமாக இவர் அனுப்பியிருக்கிறோம். சரி குழந்தை, இவ்வளோ ஜனம் தொடர் சொற்பொழிவு கேட்பதற்காக வாரம் வந்த ஜனம் இப்போ சேர்ந்து இருக்குது, இதெல்லாம் ஒரு 2 பாட்டு பாடுங்க.
உடனே ராமலிங்க சுவாமி அன்று பாடியது பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தருடைய வரலாறு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாடல் 63 நாயன்மாரையும் குறிக்கக்கூடிய பாடல். 63 எழுத்துல இது முடிஞ்சிடும். இந்த பாடலை பாடி உலகெல்லாம் என்ற அந்த ஒன்றுக்கே இரவு 1 மணி வரைக்கும் பொருள் சொல்றார். அப்படியே வாய் எல்லாம் பிறந்தவங்க பார்க்குறாங்க. மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த சொற்பொழிவு 1 மணி வரைக்கும் நடக்குது. நள்ளிரவு முடியல. உலகலாம் என்பதற்கு அவ்வளோ பொருள் சொல்றார். எல்லாரும் மெய் மறந்து சாப்பாடு, தண்ணி, தூக்கம், சிறுநீர், அதாவது இந்த இயற்கை உபாதையெல்லாம் கூட மறந்துட்டாங்களாம் ஜனங்க. அப்படி மெய் மறந்து அவர் சொல்றார். மெய் மறந்து கேட்குறாங்க. அப்படி மெய் மறந்து கேட்கின்ற பொழுது பெரியோர்களையே பார்த்து சொன்னாங்களாம், குழந்தைய போதும்பா, அடுத்த வாரம் உங்கள் அண்ணாவை அனுப்பாத, நீயே வந்துருன்னு சொல்லி சோமு செட்டியார் கொஞ்சம் பொருள் கொடுக்குறாரு. அதை ராமலிங்கர் கையில் தொடலை, கையேட்டுக்காரை வாங்கிக்க சொன்னார். கையேட்டுக்காரர் வாங்கின பிறகு உங்களுக்கு உண்டான ஊதியத்தை எடுத்து கொண்டார் அவர். மீதத்தை எங்கள் அண்ணாவின் இடத்தில் நீங்களே கொண்டு போய் கொடுத்துருக்கோங்க. பணத்தை கூட கையிலே தொடாத, பணத்தை ஆசை இல்லாத ஒரு சிறந்த ஞானி வள்ளல் பெருமானார் ராமலிங்கம். 9 வயதிலேயே முருகனுடைய அருளாலின் ஞானம் பெற்றவர். அவருடைய வரலாறுடைய ஒரு பகுதி இது. இன்னும் அவருடைய வரலாற்றினுடைய பகுதிகள் அற்புதமாக அமைந்தவை. மீதமுள்ளவற்றை நாளை காண்போம்.